அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இதயபூர்வமான வணக்கங்கள். நம்முடைய நிகழ்ச்சியிலே அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது மிதுனத்தை பற்றி, அதாவது மிதுன லக்னத்தை பற்றி. லக்னத்தை பற்றிய விளக்கங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிவித்திருக்கிறேன். ஒரு மனிதனுடைய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்களுடைய பிறப்பு எப்போது நிகழ்கிறதோ அந்த நேரத்திற்கு ஏற்றவாறு கணிக்கப்பட்டு அந்த புள்ளி குறிக்கப்படுகிறது. அதுவே லக்ன புள்ளி. அப்போ இரண்டு இதை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம், மேஷமும் ரிஷபமும். அடுத்ததாக காலச்சக்கரத்திற்கு 3ஆம் இடமாக வரக்கூடிய மிதுன லக்னம். மிதுனம் என்பது பார்த்திங்கனாக்கா இரட்டைத்தன்மை எப்போதுமே இருக்கும் அவங்களுக்கு. மிதுன ராசியில் பிறந்தாலோ மிதுன லக்னத்தில் பிறந்தாலோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இரட்டை ஆண் தன்மையும் இருக்கும், பெண் தன்மை இருக்கும். ஆணாக இருந்தால் மிகவும் ஒரு ஆணாதிக்கத்தை காட்டாமல் ஒரு பெண் தன்மையோடு ஒரு பரிவோடு பேசுவார்கள். அதே பெண்ணாக இருந்தால் கொஞ்சம் போல்டாக தான் பேசுவாங்க. ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்கன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் போல்டாக பேசுவாங்க. ஆனால் நல்ல ஒரு புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சு வந்திருக்கும். அப்போ மிதுன லக்னத்துக்கு உரிய பொதுவான குணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க எந்த விஷயத்துலையுமே உடனே டக்குன்னு முடிவெடுத்துட மாட்டாங்க, யோசனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் முதல்ல ஒரு விஷயத்தை முடிவு பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு முடிவாகிருக்கும். சரி செய்யலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் முடிவு அப்படின்னு போயிட்டே இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி முடிவு பண்ணியிருப்பாங்க, இருந்தாலும் அது செய்யலாமா வேணாமா செய்யலாமா, இந்த குணாதிசயம் கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருக்கும். அவங்களுடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க கைகளில் பாருங்கள், இந்த புத்தி ரேகைன்னு சொல்லக்கூடிய இந்த ரேகைகளில் ஒரு கிளை கண்டிப்பாக இருக்கும். இந்த புத்தி ரேகை அப்படிங்கிற கிளையில் பாருங்கள், இதை கண்டிப்பாக ஒரு கிளை வெடிச்சிருக்கும் இந்த ரேகையில். இவங்க மிதுன ராசி மிதுன லக்னத்தில் கண்டிப்பாக பிறந்திருப்பாங்க. இதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தை வச்சு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னா, உடம்பில் எங்கே வச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக. ஆமாம், அதுக்கும் ஒரு ஒரு பாடம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உணர்ந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன், சொல்லித் தருகிறேன், அதை சொல்கிறேன், நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.